எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்களாம் இப்போ எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருந்தவங்களாம் இப்படி ஆயிட்டாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆளே அடையாளம் தெரியாம மாறி போனவங்கள தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்க சண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ? அம்மா, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இதுல ஃபர்ஸ்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, பேட் பாய். அவங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் சாரா அர்ஜுன். இவங்க 18th ஜூன் 2005 மும்பையில தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஹிந்தி பிலிம்ஸ்ல நடிக்கக்கூடிய ராஜ் அர்ஜுன் அப்படின்ற நடிகரோட மகள் தான் இவங்க. இவங்க 6 மாத குழந்தையா இருக்கும்போது ரொம்பவே கியூட்டா இருந்ததுனால 100க்கும் அதிகமான கமர்ஷியல் ஆட்ல நடிச்சிருக்காங்க. அப்படி விளம்பரங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் டைரக்டர் ஏஎல் விஜய் அவர்கள் அப்ப எடுத்துக்கிட்டு இருந்த இந்த தெய்வ திருமகள் மூவில விக்ரம் சார் அவரோட மகளா நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. இந்த தெய்வ திருமகள் படத்துல இவங்க நடிக்கும் போது இவங்களுக்கு வெறும் 6 வயசு தான் ஆகியிருக்கு. நிலா அப்படின்ற கேரக்டர்ல ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெய்வ திருமகள் மூவியோட கிளைமேக்ஸை பாக்குறவங்க விக்ரம் சார் அண்ட் சாரா அர்ஜுனோட ஆக்டிங் பிளஸ் ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்ல இந்த சீனை பார்த்து அழுவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 2 பேரும் அவ்வளவு அழகா நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. அடுத்ததா சைவம் படத்துல தமிழ் செல்வின்ற கேரக்டர்ல ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. இந்த சைவம் படம் தான் இவங்களோட ஆக்டிங் கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கும். இதுக்கப்புறமா இவங்களுக்கு அடுத்தடுத்தது ஆத்திரையில் நிலாச்சோறு, விழித்தெரு, சில்லுக்கருப்பட்டி மாதிரியான மூவிஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு பொன்னியின் செல்வன் மூவில சிறுவயது நந்தினியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். யாராவது பார்த்து விடுவார்கள். பார்க்கட்டுமே. உங்களிடம் நான் பேசக்கூடாது. அந்த பொன்னியின் செல்வன் படத்துல அந்த நந்தினி கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு நடிப்பை அந்த படத்துல அழகா வெளிப்படுத்திருப்பாங்க. இப்படி சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சுக்கிட்டு இருந்த இவங்க இப்ப ஹீரோயினாவும் அறிமுகமாக போறாங்க. அடியாத்தி என் பொண்ணு. இந்த 2025 ஹிந்தில ரிலீஸ் ஆக போற இந்த துரந்தரன்ற படத்துல ரன்வீர் சிங் அவருக்கு பேரா நடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படும் போது எனக்கும் இந்த மீம் தான் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா மத்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சில நடிகர்களை பார்க்கும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என் மனசை நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய. இவங்க இன்னும் சில படத்துலயும் ஹீரோயினாவும் கமிட்டட் ஆயிருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்துருமா. அடுத்ததா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பச்சை குதிரை விளையாட தெரியுமா? பல்லாங்குழி. அப்ப சின்ன வயசுல என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? வேலை பார்த்துட்டு இருந்தேம்மா. இவங்க ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா யுவினா பார்த்தவி. வாட் a modern name. என்ன ஒரு புதுமையான பேரு. இவங்க 28 நவம்பர் 2018 இவங்களும் மும்பையில தான் பிறந்திருக்காங்க. தன்னோட 3வது வயசுலயே ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல கலைஞர் டிவில ஒளிபரப்பான உறவுக்கு கை கொடுப்போம் சீரியல்ல தான் ஃபர்ஸ்டா நடிச்சிருப்பாங்க. உறவுக்கு கை கொடுப்போம். இதுக்கப்புறமா இவங்க ஃபர்ஸ்டா நடிச்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதகஜ ராஜான்ற படத்துல சந்தனம் அவரோட மகளா தான் யுவினா அவங்க ஃபர்ஸ்டா நடிச்சிருப்பாங்க. அப்பா கூட இருக்கும்போது அப்பாவோட எங்கேயும் போமா. இந்த படம் பாத்தீங்கன்னா 2012 எடுத்து பல வருஷமா ரிலீஸ் ஆகாம இருந்து இப்ப 2025 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. யுவினா அவங்கள இதுக்கு முன்னாடி நம்ம சில படத்துல பாத்திருப்போம். ஆனா இவங்களை எல்லாருக்கும் தெரிய வச்சது வீரம் மூவில இவங்க நடிச்ச இந்த கைல்வெளின்ற கேரக்டர் மூலமா தான். ஓடி பிடிச்சாவது விளையாட தெரியுமா? தெரியுமா? போற போக்க பார்த்தா எனக்கு உங்களை பிடிச்சிட போல இருக்கே. வீரம் படத்துல அவ்வளவு அழகா ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் மூலமா காக்கி சட்டை, மாஸ், ஸ்ட்ராபெரி மாதிரியான படத்துலயும் சூப்பரான ஒரு நடிப்பையும் வெளிப்படுத்திருப்பாங்க. இப்ப யுவினா அவங்க லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ரவி மோகன் அவரோட மகளா சைரன் மூவில மலர்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியை பார்த்தவங்களாம் என்னடா இப்பதான் வீரம் படத்துல குழந்தையா பார்த்தேன், அதுக்குள்ள இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
யுவினா இவங்களுக்கு இப்ப 17 வயசு தான் ஆகுறதுனால இவங்க இன்னும் ஹீரோயினா நடிக்கல. ஆனா இன்னும் சில வருஷத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் ஆகி தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு கலக்குவாங்க. அடுத்ததா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயா சர்மா. இவங்க ஏப்ரல் 19, 97ல ஹிமாச்சல் பிரதேசல தான் பிறந்திருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்ல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு காதல் மூவில சூர்யா அண்ட் ஜோதிகா அவங்களுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் இவங்க தான் ஜோதிகா அவங்களோட உண்மையான மகள் அப்படின்னு பல வருஷமா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட முகஜாடையும் அப்படியே மேட்ச் ஆகியிருக்கும். அந்த படத்துலயும் அவ்வளவு சூப்பராகவும் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா எந்திரன் மூவியோட கிளைமேக்ஸ்ல ஒரு சின்னோண்ட கேரக்டர் தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். Okay children, come let's go to the next section. இப்படி சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு வந்த இவங்க திடீர்னு ஹீரோயினா அறிமுகமாயிட்டாங்க. அம்மாடி அழகு பொம்மாயி. 2015ல தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த காயக்குடின்ற மூவில ஹீரோயினா அறிமுகமானாங்க. இப்ப லா படிச்சுட்டு அட்வொகேட்டா வேலை பார்த்துக்கிட்டு சைட் பை சைடா மூவிஸும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நெக்ஸ்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியலா நட்டார்டு சார்ல்டன். இவங்க 18th டிசம்பர் 98ல தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒளிபரப்பான ஜோடி நம்பர் 1 ஜூனியர் டிவி ஷோல கண்டஸ்டண்டா இருந்து வின்னரும் ஆகியிருக்காங்க. அடுத்ததா அதே விஜய் டிவி மூலமா தான் இவங்களோட ஆக்டிங் கரியரும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 7ஆம் வகுப்பு சி பிரிவுன்ற இந்த சீரியல்ல தான் இவங்க ஃபர்ஸ்டா நடிச்சிருப்பாங்க. அது மூலமா தான் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியான 3 மூவில ஸ்ருதிஹாசன் அவங்களோட தங்கச்சியா சுமின்ற கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படத்துல அவங்களோட ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணும். காமெடி சீனா இருந்தாலும் சரி, எமோஷனல் சீனா இருந்தாலும் சரி அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் அது அவங்களோட டெபியூட் மூவி தான். முக்கியமா 3 மூவில அந்த டெஃபண்டமா இருந்து ஃபர்ஸ்ட் டைமா அவங்க பேசும்போது என்னடா இந்த பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அடுத்ததா இவங்க சென்னையில் ஒரு நாள் மூவில பிரகாஷ் ராஜ் அவரோட மகளா நடிச்சிருப்பாங்க. அப்பா மூவிலயும் ஒரு சூப்பரான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. பாவங்க சாப்பாடு கொடுக்குறவங்களா நம்ம சாமி மாதிரி பார்த்துக்க வேணாமா? அவங்க வழியெல்லாம் அலட்சியப்படுத்துறோமே. இதுக்கப்புறமா இவங்க பிக் பாஸ் சீசன் 4 பிபி ஜோடிகள் மாதிரியான நிகழ்ச்சியில கண்டஸ்டண்டா இருந்துட்டு வந்த இவங்களுக்கு மறுபடியும் வெள்ளித்திரை கதவை தட்டணும்னு இவங்க எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா கதவை தட்டினது சின்ன திரை தான். ஈரமான ரோஜாவே சீரியலோட சீசன் 2வையும் மருமகள்ன்ற சீரியல்லையும் இவங்க இப்ப ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சைட் பை சைடா இவங்க மூவிஸ்க்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் இருக்காங்கன்னா இவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனிகா சுரேந்திரன். இவங்க 27 நவம்பர் 2004ல கேரளால தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய மலையாள படத்துல தான் நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன இருந்தால் படத்துல அஜித் சார் அவரோட மகளா இஷான்ற கேரக்டர் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன். அதுக்கப்புறமா நானும் ரவுடிதான், மிருதன், விஸ்வாசம் மாதிரியான சில படங்களையும் இவங்க சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுலயும் விஸ்வாசம் மூவில இவங்களோட ஆக்டிங் செம்மையா இருக்கும். அஜித் சாருக்கும் இவங்களுக்குமான சீன்ல எல்லாம் காமெடியா இருந்தாலும் சரி, எமோஷனலா இருந்தாலும் சரி பட்டையை கிளப்பியிருப்பாங்க. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது என் அப்பாவை. இப்படி பேபி அனிக்காவை வந்துகிட்டு இருந்த இவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு 2023ல புட்டபொம்மான்ற தெலுங்கு படத்துல ஹீரோயினா அறிமுகமாயிட்டாங்க. మరి లైన్ కట్టేసున్నారు అక్కడ. నేను ఎప్పుడు రోడ్డు మీదకి వస్తానా అని. இதுக்கப்புறம் வரிசையா கிங் ஆஃப் போத்தா, பிடி சார் மூவியான நல்ல நல்ல மூவிஸ்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நீக் மூவில நடிச்சிட்டாங்க. ஐ லவ் யூ டூ. அந்த படத்துல இவங்களோட ஆக்டிங் பத்தி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா சமைச்சது மிஸ். அதுவும் ஃபார்ச்சூன் ஆயில்ல லைட்டா தான் இருக்கும். இவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவந்திகா வந்தனப்போ. இவங்க 25 ஜனவரி 2005ல தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு இந்திய வம்சவழியை சேர்ந்த ஃபாரின் கேர்ள். இவங்களோட ஃபேமிலி ஹைதராபாத்ல இருந்து யுஎஸ்ஏக்கு ஷிஃப்ட் ஆனவங்க. இவங்க நிறைய தெலுங்கு பிலிம்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க நடிச்ச இந்த ஒரே ஒரு ஆட் மூலமா தான். சாப்பிட்டுட்டு ஆடலாம்ல மிஸ். அம்மா சமைச்சது மிஸ். அதுவும் ஃபார்ச்சூன் ஆயில்ல லைட்டா தான் இருக்கும். இந்த ஆட் மூலமா இவங்க செம்மையா ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அது மூலமா ஜோதிகா அவங்களோட சேர்ந்து சரவணா ஸ்டோர் ஆட்லயும் நடிச்சிருப்பாங்க. சோ ஸ்கெட்ச் போடுறோம், தாம்பரம் சரவணாக்கு போறோம், தூக்குறோம்.
இப்படி விளம்பரமா நடிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு தமிழ்ல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பூமிகான்ற படத்தை தான் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படத்துல இவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்படி சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு வந்த இவங்க ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஸ்பின்ன்ற படத்துலயும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் மூலமா இவங்க வேர்ல்டு லெவல்ல பிரபலம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். Teach me how to spin. You want to be a DJ? So it's a date. அடுத்ததா இவங்க ஹாலிவுட்லயே பரிசியா படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சீனியர் இயர், மீன் கேர்ள், டரட் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டு ஆர்டிஸ்டாக பார்த்த நிறைய பேர் இப்போ ஹீரோயினாக அறிமுகமாயிட்டாங்க. இந்த குழந்தை எப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் யாரை பார்த்து வியந்தீங்கன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவங்கள பற்றி வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.